சிவா முன் அன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்களுக்கு வந்து நைட்லேருந்து வந்து எலக்ட்ரிசிட்டியே வரல. ஸோ ரொம்ப ரெயினாக இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்பா தான் இந்த ஐடியா கொடுத்தாரு. நம்ம ரெயின் வாட்டரே வந்து சேவ் பண்ணி நம்ம அதில் ட்ரிங்க் பண்ணலாம், குக் பண்ணலான்னு சொன்னார். ஸோ அம்மா அப்பா வந்து அப்படியே ரெயின் வாட்டர் ட்ரிங்க் பண்ணாங்க. உங்களுக்கு சளி பிடிச்சிக்கோன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹாட் வாட்டர் பண்ணியும் நீங்கள் ரெயின் வாட்டரை குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட்லேருந்து எலக்ட்ரிசிட்டி இல்லாததுனால நாங்கள் கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணலான்னு நினச்சோம். ஸோ அப்பா இந்த ஐடியா கொடுத்ததுனால நாங்கள் இதுவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ இது ரெண்டுமே நாங்கள் ஆல்ரெடி வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து ட்ரிங்கிங்க்கு நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வாட்டர் பாட்டில் வந்து இந்த ரெயின் வாட்டர் வந்து டைரெக்டாக வானத்துலேருந்து இங்கே வந்து ரெயின் வாட்டர். ஸோ ரொம்ப பியூர். இதே மாதிரி நாங்கள் நிறைய வாட்டர் வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது வந்து ட்ரிங்கிங்க்கு. இந்த மழை நேரத்துக்கு சூடாக சமைச்சு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால இந்த மரவள்ளி கிழங்குல எது முத்து இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. செடி தான் முத்தி இருக்கு. எப்படி தெரிஞ்சிருக்குன்னா இதில் இருக்கிற எல்லா இலைகளும் கீழே விழுந்திருக்கு. மற்றதெல்லாம் பாருங்களேன் கீழே விழாமல் பிஞ்சா இருக்கு. ஸோ அதனால இதையே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கு வந்து பெருசு பெருசாக இருந்தது வந்து நம்ம அவியலுக்கு போட்டுட்டோம். ஸோ இது நம்ம குக்கிங்க்கு வச்சுக்கலாம். ஸோ வாங்க நம்ம அது எப்படி இருக்குன்னு பார்த்து சாப்பிடலாம். ஸோ நீங்கள் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்த நேரத்துலேயே மழை செம்மையாக பேஞ்சிருச்சு. இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன்ல, அப்போ மழை பெய்யுதா, மறுபடியும் விட்டுருது, மழை பெய்யுது, மறுபடியும் விட்டுருது. இப்போ நீங்களே பார்க்கலாம், செம்ம காற்றடிக்குது, மழையும் பெய்யுது, அந்த சவுண்டும் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஞ்ச நேரத்தில் மழை பெய்யுதுல்ல, அப்போவே நாங்கள் இந்த பாத்திரம் ஃபுல்லாகிடுது. அது நாங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி குக்கிங்க்கும் ட்ரிங்கிங்க்கும் வச்சுப்போம். ஸோ இந்த டைமில், இந்த மழையில், இந்த குளிரில் நல்லா சூடான கிழங்கும் அப்புறம் வெங்காயம் பச்சடி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ல. அதே மாதிரி சில பேருக்கு வந்து வெங்காயம் பிடிக்காது, அந்த ஸ்மெல் பிடிக்காது. ஸோ அதனால் சர்க்கரை வச்சுப்பீங்க. எங்ககிட்ட பணம் வெல்லம் இல்லை, நாங்களும் சர்க்கரை வச்சுக்கிட்டோம். நீங்களும் அதே மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஆனியன் அண்ட் சில்லி எடுத்துக்கோங்க, அப்புறம் உப்பு. இப்போ நம்ம ஒரு பவுலில் ஆனியன் போட்டு அப்புறம் ரெட் சில்லி போட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கிழங்குக்கு ரெடி ஆகிடும். லெமனும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பு தன்மைனா ரொம்ப சூப்பராக இருக்கும்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கு பிடிக்குமோ அவங்க ஆட் பண்ணிக்கோங்க. வாழை இலையில் நம்ம வந்து கிழங்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த வாழை இலையை தான் நம்ம கட் பண்ண போகிறோம். வாங்க கட் பண்ணலாம். இப்போ நம்மளோட சூடான கிழங்கும் அப்புறம் வெங்காயம் லெமன் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாங்க நம்ம சாப்பிட்லாம். நாங்கள் வந்து கிழங்கு புட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் வெங்காயம் லெமன் பச்சடி ஆட் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் தேங்காய் துருவி போட்டுக்கினாலும் போட்டுக்கலாம், கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கினாலும் போட்டுக்கலாம். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்கும் போதே நல்லா இருக்குல்ல. இதுக்கப்புறம் நீங்கள் சர்க்கரை வச்சு கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா கருப்பட்டி வெல்லம் அந்த மாதிரி பனை வெல்லம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கும். நான் இப்போ வந்து ஆனியன் லெமன் பச்சடி வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். என் தம்பிக்கு ரொம்ப இனிப்புனா பிடிக்கும். ஸோ அவன் வந்து சுகர் வச்சு டேஸ்ட் பண்ண போகிறான். வாங்க டேஸ்ட்டுக்கு போயிடலாம். ஆனியன் பச்சடிக்கும் சூப்பராக இருக்கும். இது உப்பு அப்புறம் சுகர் இது ரெண்டுமே சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஆமாம், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். காற்று மழைக்கு இந்த காரமான கிழங்கு சாப்பிட்டா சூப்பராக இருந்தது.
கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடணுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, பாய் பாய்.